விட்டுருங்க. அப்பா இல்லங்கப்பா என்ன நடக்குதுன்னா, குமாரோட பாட்டி வந்து இனிமே அரசி பக்கமே போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு குமார் வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறாரு. அதுக்கு திருப்பி அவங்க பாட்டி வந்து, உனக்கு கொஞ்சமாச்சு எங்க மேல மதிப்பு மரியாதை பாசம் இருந்துச்சுன்னா நீ சத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப குமார் வந்து அப்படியே அவங்க அப்பாவை பாக்குறாரு. அவங்க அப்பா வந்து சத்தியம் பண்ணுன்னு தலையாட்டுறாரு. சரி பண்ணலாம் அப்படின்னு போகும்போது அவங்க அம்மா இருடா அப்படின்னு சொல்றாங்க. அத்தை, இவன் நம்ம கிட்ட என்ன பொய் சத்தியம் தான் பண்ணுவான், அவங்க அப்பா தலையில அடிச்சு சத்தியம் பண்ண சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப குமார் வந்து கோவப்பட்டு என்னமா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாரு. அப்ப அவங்க வந்து, உனக்கு பெரியப்பா மேலயும் அப்பத்தா மேலயும் மரியாதை இருந்துச்சுன்னா சத்தியம் பண்ணு அப்படின்னு கேக்குறாங்க. திரும்பவும் குமார் வந்து அவங்க அப்பாவை தான் பாக்குறாரு. அவங்க அப்பா சரி சத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. குமார் வந்து அவங்க அப்பா மேல சத்தியம் பண்ணி, இனிமே அரசி கிட்ட பேச மாட்டேன் பழக மாட்டேன், இது அப்பா மேல சத்தியம் அப்படின்னு சொல்றாரு. எல்லாரும் சோகமா இருக்காங்க. அப்ப பழனிவேல் தான் பேசுறாரு. மச்சான், என் அண்ணன் என்னைக்குதான் நல்லது பேசிருக்கு. சொந்த தம்பியை பத்தியே கேவலமா பேசினவங்க அடுத்தவங்கள மட்டும் நல்ல விதமாவா பேசுவாங்க? அவங்க பேசினதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க மச்சான் அப்படின்னு சொல்றாரு. இப்போ பாண்டியன் வந்து அழுதது போதும் அப்படின்னு கண்ணை தொடச்சிட்டு எந்திரிக்கிறாரு. அவர் எந்திரிச்சதும் எல்லாரும் எந்திரிக்கிறாங்க. வீட்டை விட்டு வெளியே போக பாக்குறாரு. அப்ப கோமதி தான், எங்க போறீங்கன்னு சொல்லிட்டு போங்க அப்படின்னு கேக்குறாங்க. பழனி வந்து, எங்க மச்சான் போறீங்க, கடைக்கா அப்படின்னு கேக்குறாரு. இப்ப சரவணன் சொல்றாரு, அப்பா வீட்டுல என்னென்னமோ நடந்துட்டு இருக்குப்பா, இந்த நிலைமை நீங்க வெளியே போகாதீங்கப்பா அப்படின்னு சொல்றாரு. எல்லாருமே சொல்றாங்க வீட்லயே இருங்க. கோமதி வந்து, எங்க ஏதாவது பேசுங்க அப்படின்னு கேக்குறாங்க. கதிர் தான் வந்து, இங்க எங்க போறீங்கன்னு சொல்லுங்க, இல்லன்னா நீங்க போற இடத்துக்கு என்னையும் கூட்டிட்டு போங்க, நானும் உங்க கூடயே வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்பதான் பாண்டியன் பேச ஆரம்பிக்கிறாரு. தயவு செய்து யாரும் என் கூட வர வேண்டாம், என்ன கொஞ்சம் தனியா விடுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்பவும் செந்தில் வந்து கேக்குறாரு, அப்பா எங்கேயும் போகாதீங்கப்பா, இங்கே உட்காருங்கப்பா, வீட்லயே இருங்க அப்படின்னு சொல்றாரு. மயில் வந்து, மாமா நீங்க இப்படி பண்றது எங்க எல்லாருக்கும் பயமா இருக்கு மாமா, உட்காருங்க மாமா அப்படின்னு கேக்குறாங்க. இந்த அரசி வேற சும்மா இல்லாம, அண்ணி அப்பாவை எங்கேயும் போக வேணாம்னு சொல்லுங்க அண்ணி அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் பசங்களும் கையை பிடிச்சிட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க கையெல்லாம் தட்டி விட்டுட்டு அவர் கிளம்புறாரு. இவங்க வெளியே வர்றத கோமதியோட அம்மா பாத்துட்டு இருக்காங்க. இப்ப பாண்டியன் பேசாரு, என் மேல பாசம் இருக்கா அன்பு இருக்கான்னு கேக்குற நிலைமையில நான் இல்ல, அப்படியே நான் கேட்டாலும் யோசிக்காம இல்லன்னு தான் நீங்க எல்லாம் சொல்லுவீங்க. கோமதி அப்போ என்னடா சொல்றாரு அப்படின்னு அழுகுறாங்க. செந்தில் தான், அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லைங்கப்பா, நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க அப்படின்னு கேக்குறாரு. பாண்டியன் சொல்றாரு, இத்தனை நாளா நம்மள வளர்த்திருக்கானே, அதை நினைச்சு உங்களுக்கு கொஞ்சமாவது மரியாதை இருந்துச்சுன்னா யாரும் என் பின்னாடி வரக்கூடாது, என்ன என் போக்குல விட்டுருங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப கோமதி வந்து, போகாதீங்க அப்படின்னு கைய பிடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க கையை எடுத்து விட்டுட்டு அவர் கிளம்புறாரு. யாரும் கூப்பிடுறாங்க, யார் கூப்பிடுறதையும் கேட்காம ஒரு பாட்டு போயிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் கோமதியோட அம்மா வந்து பேச போலாம் அப்படின்னு கிளம்புறாங்க. அப்ப முத்துவேல் வந்து, எங்க போறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. கோமதி கதர்றாடா அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட சக்திவேலுக்கு ஒரே சந்தோஷம், சிரிக்கிறாரு. முத்துவேல் வந்து, பேசாம வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்றாங்க. பாட்டி புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. அவ ஒரு நாளாவது சந்தோஷமா இருக்கிறத பாத்துட்டு நான் கண்ணை மூடலாம்னு நினைக்கிறேன், ஆனா அது மட்டும் நடக்கவே மாட்டேங்குது. 5 பிள்ளைங்களை பெத்தா, அதுல ஒரு புள்ள கூட இவளுக்கு நிம்மதியை தர மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட குமாரோட அம்மா வந்து, ஒத்த புள்ளைய நான் கூட தான் பெத்தேன், அது மட்டும் என்ன நிம்மதியை கொடுக்குது, பெத்தவ சாபம் கொடுக்க கூடாது, இருந்தாலும் எனக்கு மனசு கேட்க மாட்டேங்குதுடா, இங்க எல்லாரும் அழுகிறதுக்கு காரணமே நீ மட்டும் தான்டா, இந்த பாவம் உன்னை சும்மா விடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இங்க காட்டுறாங்க, அரசி நின்னு அழுதுட்டு இருக்கிற பார்த்த கோமதி, ஏய் இப்ப சந்தோஷமாடி உனக்கு, நல்லா இருந்த மனுஷனை வீட்டை விட்டு போக வச்சிட்டியே, இப்ப சந்தோஷமா உனக்கு? கல்யாணம் பண்ண புதுசுல நானும் அவரு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் தெரியுமா, தொடர்ந்து 3 நாள் சாப்பிடாம கூட இருந்திருக்கோம், அப்ப கூட யாருமே எங்களை பார்த்து இந்த மாதிரி வார்த்தை எல்லாம் கேட்டதே இல்ல, ஆனா இன்னைக்கு நீ என்னெல்லாம் பேச்ச வாங்க வச்சிட்டடி அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. இன்னைக்கே எங்க அண்ணன் பேசிச்சு, நாளைக்கு ஊருக்காரங்க எல்லாம் பேசுவாங்க, அவ்வளவுதான் அவர் கிளம்பிட்டாரு, வரவே மாட்டாரு, அவர் இல்லாம நான் மட்டும் உசுரோட இருக்க மாட்டேன், நானும் செத்து போயிருவேண்டி அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டதும் அவங்க பசங்க எல்லாம், ஏமா இப்படி பேசுறீங்க, பேசாதீங்கம்மா இந்த மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பழனிவேல் சொல்றாரு, அக்கா ஒரு ஆள இங்க இப்ப இருக்க முடியல அப்படின்றதுனால கிளம்பி போயிருக்காரு, கண்டிப்பா கடைக்கு தான் போயிருப்பாரு, கொஞ்ச நேரத்துல திரும்பி வந்துருவாரு, இப்படி இல்லன்னா நானே போய் அவரை கூட்டிட்டு வந்துடுறேன், நீ தைரியமா இரு, அமைதியா இரு அப்படின்னு சொல்றாரு. இப்ப பாண்டியனை காட்டுறாங்க, ரோட்ல எங்கேயோ நடந்து போயிட்டு இருக்காரு, மழை வந்துட்டு இருக்கு, கோயில் பக்கத்துல போயிட்டு இருக்காரு, அப்படியே கோயில் படியிலேயே உட்கார்றாரு, உட்காந்து எல்லாத்தையும் நினைச்சு பாக்குறாரு, அரசி கூட எப்படி எல்லாம் இருந்தோம் அப்படின்றதெல்லாம் நினைச்சு பாக்குறாரு, வண்டி ஓட்ட சொல்லி கொடுத்தது,
எல்லாத்தையும் நினைக்கிறாரு. அப்புறம் இப்ப எப்படி இருக்கா அப்படின்றதையும் நினைக்கிறாரு. அங்க இருந்து திருப்பி மலையிலேயே நடந்து போயிட்டு இருக்காரு. கீழே படுத்துட்டே புலம்பிட்டு இருக்காங்க. போன வாரம் கூட ஒரு நாள் ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தாரு. போயிட்டு வந்ததுல இருந்து 2 நாளா இவ கல்யாணத்தை பத்தியே தான் பேசிட்டு இருந்தாரு. ரொம்ப சிறப்பா நடத்தணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாரு. அப்போ மட்டும் இல்ல, எந்த கல்யாணத்துக்கு போனாலும் இவளுக்கு எப்படி கல்யாணம் பண்ணலாம் அப்படின்றத மட்டும் தான் இவர் பேசுவாரு. ஊர் உலகத்துல எப்படிப்பட்ட அப்பாவும் இருக்காங்க. ஆனா இவர் எப்ப பார்த்தாலும் அவங்க பிள்ளைங்களை பத்தியே தானே நினைச்சிட்டு இருப்பாரு. அவருக்கு இப்படிப்பட்ட வேதனையை கொடுத்திருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அழுதுட்டே இருக்காங்க. மீனா தான் சமாதானப்படுத்துறாங்க. மீனா வந்து இப்ப செந்திலையும் கதிரையும் தனியா கூப்பிடுறாங்க கிச்சனுக்கு. மாமா போய் ரொம்ப நேரம் ஆகுது, இப்ப கடையில தான் இருப்பாரா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு செந்தில் சொல்றாரு, கதிர் கல்யாணம் பண்ணிட்டு வந்தப்போ இப்படிதான் கிளம்பி போனாரு, காலையில வரைக்கும் கடையில தான் இருந்தாரு, இப்பவும் அப்படிதான் இருக்கணும், இல்ல குமரேசன் தாத்தா வீட்டுக்கு போயிருக்கணும். மீனா சொல்றாங்க, எதுக்கும் போய் பாத்துட்டு வரீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. கதிர் சொல்றாரு, நானும் அதே தான் நீ யோசிச்சுட்டு இருந்தேன் அண்ணே, வா நான் கிளம்பி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்றாரு. இவங்க கிளம்புறத பார்த்த பழனி, செந்தில் எங்கடா போறீங்க அப்படின்னு கேக்குறாரு. அப்பா எங்க இருக்காரு என்ன ஏதுன்னு பார்த்து கூட்டிட்டு வர போறோம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப பழனி வந்து நானும் வரேன் அப்படின்னு சொல்றாரு. சரவணனும் கிளம்ப பாக்குறாரு. அப்போ பழனி தான் வந்து, இருடா வீட்டுல ஒரு ஆம்பளையாவது இருக்கணும், நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிடுறாரு. அவங்க போனதுக்கு அப்புறம் சரவணன் கிட்ட பேச மயில் வராங்க. அவங்க வந்ததும் அழுதுடுறாரு சரவணன். அப்ப மயில் சொல்றாங்க, வீட்டுக்கு மூத்தவர் நீங்களே இப்படி கலங்கி நிக்கலாமா? நீங்க தானே மத்தவங்களுக்கு எல்லாம் ஆறுதல் சொல்லணும். வருத்தப்படாதீங்க மாமா, இப்ப வீட்டுல நடக்கிற எல்லா பிரச்சனையுமே சரியாயிடும், நீங்க தைரியமா இருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அரசி வந்து ராஜி கிட்ட, நான் எல்லாம் உசுரோடயே இருக்க கூடாது அண்ணி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ராஜி சொல்றாங்க, என்ன பேசுற நீ, இப்படி எல்லாம் நினைப்பு கூட உனக்கு வரக்கூடாது. அரசி சொல்றாங்க, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். ராஜி சொல்றாங்க, அது சரி, நீ யார்கிட்டயும் சொல்ல கூட தேவையில்ல, என்கிட்டயாவது சொல்லி இருக்கலாம்ல, என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு நான் உனக்கு சொல்லி இருப்பேன்ல அரசி, நீ எப்படி அவன் கிட்ட பழகுனன்றதே எனக்கு புரியல, அழாத அப்படின்னு ஆறுதல் சொல்றாங்க. இன்னைக்கு எபிசோடு இதோட நிறுத்துறாங்க. இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.